அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மாதிரி ஒரு 50 வயசில் 5 வயசுலேருந்து 50 60 வயசு பசங்க வரைக்கும் ஒரு தாய் சொல்கிறேன் கேளுங்க. எவ்வளோ மன உடச்சல ஒரு தாய் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க. நான் ஒரு 7 வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு 14 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனதுலேருந்து அவர் கொஞ்ச நாள் குடிக்க சீட்டாட இருந்தார். அதுக்கப்புறம் என் மனநல சில அதுகளை அந்த பிள்ளைகளை 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். அவ்வளோ கஷ்டத்துலையும் இருந்து சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிடாம ஒரு நாள் 5 நாள்லாம் நான் பட்டினி இருந்திருக்கிறேன். என் பொம்பளை பிள்ளை பிறந்த வீட்டுக்குள்ளே 3 நாள் பசியோடு இருந்து பசி தாங்க முடியாமல் கத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் ரேஷன் அரிசி சோறுமும் கொஞ்சோண்டு ரசமும் ஊற்றிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கி நான் சாப்பிட்டேங்க. பெரியவன் பிறந்த வீட்டுக்குள்ளே அவனுக்கு 3 மாதத்த பையங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. நடுறதுக்கெல்லாம் போனேனுங்க. வேலைக்கெல்லாம் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் அவர் ஊருக்கு மதுரைக்கு ஓடிடுவார். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து ஒவ்வொரு நேரத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க. அதைத்தான் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன். அப்புறம் பீடி சுத்த 1000 பீடி சுற்றினா அப்போலாம் 13 ரூபா 12 ரூபாங்க. அப்படிலாம் என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி வளர்த்துனங்க. ஆனால் இன்றைக்கி 3 பிள்ளைகளுமே ஒரு தாயை புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்க. என் பசங்க 2 பேருமே எனக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல. 10 ரூபா ஆஸ்பத்திரி செலவு கொடுக்கறதில்ல. எனக்கு என்னன்னு கூட கேட்குறதில்ல. என் பசங்க ஒருத்தர் நல்லா குடித்து பழகிட்டான். அது ரொம்ப போராடணுங்க. கொஞ்சத்தை காசு இல்லைங்க செலவு பண்ணி அவனை பார்த்தது. நானும் வீட்டு வேலைக்கு போய் பேஷண்ட்டுகளை உடம்பு முடியாதவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் வியாபாரம் பண்ணணுங்க. இப்படிலாம் இருந்தேன். எது ரொம்ப இன்னமும் எனக்கு சிரிப்பு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிற மனசு நெஞ்சு படன்னு வெடிக்குதுங்க. ஆனால் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தம்பி தாய் மாதிரி சொல்கிறேன். எந்த பசங்களாக இருந்தாலும் சரி தாய் மனசு நோகாமல் பார்த்துக்குங்கப்பா. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல வழி விடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும். எதா அமர்த்துறதா